சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு அத்தனை ரசிகர்களுமே எதிர்பார்த்தாங்க. இது வரைக்குமே தமிழ் சினிமா 1000 கோடியை பார்த்ததே இல்லை அப்படின்றதுனால இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில கதைக்களத்துல ஒரு சில சொதப்பல்களை பண்ணியிருந்தாரு நம்ம லோகேஷ் அவர்கள். ஆகையால படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி வரை வசூலாச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சமீபத்துல கூட ஒரு விழா ஒன்றில் கலந்து கொண்ட நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் படத்துடைய குறைகளையுமே நான் ஏற்கிறேன், அது என்னுடைய தவறுகள் தான் அப்படின்னு அந்த தவறுகளை வெளிப்படையாகவே அந்த மேடையில ஒப்புக்கொண்டிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இனிவரும் படங்கள்ல அந்த தவறை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சூப்பர் ஸ்டார் தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படுபுசியாக இருக்காரு. இந்த படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா பல மாதங்களாகவே நடைபெற்று வருது. இன்னுமுமா படத்துடைய படப்பிடிப்பு முடியல அப்படின்னு பல ரசிகர்களும் கேட்கும் அளவிற்கு படத்துடைய படப்பிடிப்பு பல மாதங்களா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு எண்டு கார்டு போட படக்குழுவுமே முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் இந்த படத்துடைய அத்தனை படப்பிடிப்புமே முடிவடைய இருக்கா. அதன் பிறகு பாத்தீங்கன்னா படத்துடைய ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அடுத்த ஆண்டு சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. இந்த நிலையில தற்போது ரஜினி சாருடைய அடுத்த திரைப்படமான 173வது படத்துடைய அறிவிப்பு வர நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய அப்டேட் வழியாக இருக்கா. அதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகலாம் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.